So, hey, hi, hello, welcome to everyone. This is all in one pathway channel for every students who want to learn new things every day. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் 2 வீடியோ இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் 2 சம்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா obtain the reduction formula for integral tan power nx dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் இன்டெக்ரல் ஓகேங்களா. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா டேனுக்கு பவரில் என் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகே. அண்ட் தென் இட் இஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு டேரெக்டாகவே டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். இது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட் ஓகேங்களா. இது நம்ம இப்போ இந்த கொடுத்துருக்க கொஷினை வந்து நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஸோ அதை எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா லெட் ஐஎன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண் இருக்குது இல்லையா. ஸோ இந்த எண் இப்படியே வச்சு சால்வ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு பேட்டர்னுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸை செக் பண்ணணும் கரெக்டாக. அந்த பாசிபிலிட்டிஸ் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எண் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n-2 and 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஏன் அப்படின்றத நீங்கள் வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. வாட் இஸ் த ரீசன் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டகிரேஷன் tan பவர் n-2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் tan ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கூட இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வந்து சேமாக இருக்குது கரெக்டாக. tan அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பேஸ் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan பவர் n-2 அண்ட் +2 அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா. tan n-2 +2 இதை நீங்கள் சால்வ் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும். ஸோ இந்த டிஎக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் ஓகே. ஸோ இன்டெக்ரல் டேனுக்கு பவரில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த -2வும் +2வும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும் கரெக்டாக. பேலன்ஸ் வந்து பவர் வந்து n மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎக்ஸ் இருக்கும் ஓகே. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து எக்ஸ். இந்த ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் எப்படின்னா கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி டேர்ம் வந்து இப்படி கொண்டு வரும்போது நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பிரித்ததும் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைட்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணும், ஒரு ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்குது கரெக்டாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இட் இஸ் tan ஸ்கொயர்னு இருக்குது கரெக்டாக. tan ஸ்கொயர் வச்சு ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி நமக்கு ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். விச் இஸ் ரொம்ப ஒரு பேசிக்கான ஃபார்முலா கரெக்டாக. இப்போ நமக்கு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா tan இருக்குது ரைட். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு tan இருக்குது இந்த இடத்துல வந்து நான் வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1 நான் இந்த சைட் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே -1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் கரெக்டாக. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டேனோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா சீக்கன் ஸ்கொயர் -1 அப்படின்றது தான் என்னுடைய டேனோட வேல்யூ. அண்ட் இந்த வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் இந்த வேல்யூ உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிடச்சிருக்கு ஓகேவா. ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ இருக்குல்லையே இதை நான் வந்து 1 by 1 உள்ளே கொண்டு வர போகிறேன், இந்த ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வர போகிறேன் ஓகேங்களா. அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும்னா தட் இஸ் tan பவர் n-2 x into secant ஸ்கொயர் x அப்படின்னா உங்களுக்கு இது எப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததாக பாருங்கள் இந்த வேல்யூ நம்ம இப்போது 1க்கு பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் 1க்கு பண்ணீங்க அப்படின்னா 1 into any வேல்யூ அது அப்படியே தான் வரப்போகுது கரெக்டாக. அந்த வேல்யூ அப்படியே இருக்குது. அண்ட் இந்த டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அண்ட் இந்த இன்டெக்ரல் எல்லாம் அப்படியே தான் வரும். நம்ம இன்னும் இன்டெக்ரேஷனே பண்ணல, ஜஸ்ட் நம்ம உள்ளார ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக. இப்போது இதை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த 2 டேர்ம் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. இந்த இன்டெக்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்டெக்ரேஷனை நான் இந்த டேர்முக்கு தனியாகவும் இந்த டேர்முக்கு தனியாகவும் நான் பண்ண போகிறேன். அண்ட் டிஎக்ஸே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு இந்த டேர்முக்கு தனியாகவும் இந்த டேர்முக்கு தனியாகவும் நான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அது எப்படி அப்படின்றத நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்டகிரேஷனை நான் இதுக்காகவும் அண்ட் இந்த டிஎக்ஸை நான் வந்து இதுக்காகவும் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்படி பண்ணி நீங்கள் செப்பரேட்டாக பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஒரு இன்டெக்ரல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் தென் அதே போல் ஒரு டிஎக்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததாக பாருங்கள். அண்ட் இந்த இன்டெக்ரலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு பண்ண போகிறேன். அண்ட் இந்த டிஎக்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வேல்யூக்கு பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் இது ஒரு டேர்மாகவும் இது அடுத்த டேர்மாகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தனித்தனியாக பிரித்து செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இங்கே வந்து பாருங்கள், தட் இஸ் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என், ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்முலா வந்து நம்மளோட சம்முக்கே ரிலேட்டடாக இருக்கா, ஏன் திடீர்னு இங்கே கொண்டு வரும் அப்படின்ற டவுட் இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக? அப்போது ரிலேட்டடாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து ரிலேட்டடாக இருக்குது. அதனால தான் இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே ரிலேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலேட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த tan x அப்படின்றது இந்த f of x அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் tan x உடைய டிஃப்ரென்ஷியேஷன் பக்கத்தில் இருக்கணும். அதுதானே இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன், சிங்கிள் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக சிங்கிள் டேஷ் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு tan அப்படின்றது இங்கே இருக்குது. இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் பக்கத்துலேயே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இது என்னவா இருக்குது, இந்த ஸ்டெப் வந்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எஃப் ஆஃப் பவர் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, எஃப் ஆஃப் பவர் வந்து என். அண்ட் இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது அண்ட் டிஎக்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்டாக? என்னோட வேல்யூ தெரியணும். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், தட் இஸ் tan அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. கரெக்டாக? tan x தான் வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இப்போது என்னோடய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இதுதான் என்னோட வேல்யூ, தட் இஸ் n-2. கரெக்டாக? இந்த n இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுவீங்க. அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ நான் இந்த n இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேல்யூவை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. கரெக்டாக? இப்போது இதில் நோட் பண்ணிங்க அப்படின்னா n இருக்குது, -2 இருக்குது, +1 இருக்குது. கரெக்டாக? இப்போது -2 +1 அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், -1 இருக்கும். கரெக்டாக? அப்போது n-1. ஓகே, அண்ட் தென் கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே என்ன பவர் வருமோ அதே தான் நமக்கு கீழேயும் பவராக வரும். ஏன்னா மேலே வந்து n+1 அண்ட் கீழேயும் வந்து என்னவாக இருக்குது, நமக்கு n+1 தான் இருக்குது. சரியா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்னோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், n-2 அண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய +1, இந்த +1 வந்து அப்படியே தான் இருக்குது. அண்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கீழே என்னவாக இருக்கும்னா n-1ன்னு சொல்லியிருக்கும். அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த பவர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு n-1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, எஸ். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இது எப்படி நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், தட் இஸ் இந்த ஸ்டெப் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் tan power n-2 x dx அப்படின்னு சொல்லி இருக்கா. இப்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி ஸ்டெப்ஸ்குள்ளே போவோமா. முன்னாடி ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in = tan power n x dxன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே எப்படி இந்த in எடுத்துருக்கோன்னா இங்கே பவரில் n இருக்குது, அதனால் ஐயோட என்னன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த இடத்துல கவனிங்க, பவரில் வந்து என்னவாக இருக்குது, n-2ன்னு இருக்குது. மற்றபடி பாருங்களேன்,
இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டெக்ரலும் சரி tan xம் சரி dxம் சரி அப்படியே தானே இந்த இடத்துலையும் இருக்குது. அதே போல் தான் என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துலையும் இருக்குது. கரெக்டாக? அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கே IN அப்படின்னு போட்டோம். கரெக்டாக? இங்கே என்ன பண்ணிக்கலாம் IN-2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இங்கே இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IN-2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கொஷினில் எடுத்தது IN. ஏன் IN எடுத்தோம் அப்படின்னா டேனுக்கு பவரில் Nன்னு இருக்குது. அதாவது நமக்கு பவரில் என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் அந்த மற்றபடி அந்த இன்டெக்ரேஷனும் இல்லை அந்த tan xோ dxோ வந்து கொஷினில் இருக்க மாதிரியே இருக்கா அப்படின்றத நம்மளுடைய கவனிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் IN இஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி N-1 கீழேயும் N-1 வரும். அண்ட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இது எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாமா? தட் இஸ் 4th சம். இப்போது இந்த கொஷின் அப்போ நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா obtain the reduction formula, ஓகே, ஃபார் integral sin power nx dx and hence evaluate integral 0 to pi/2 sin x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் வந்து 2 கேட்டிருக்காங்க. ஒரே கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் ஒரு விஷயத்தையும். இதையும் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பிஃபோர் சம்மில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் tan பவர் nxக்கு நம்ம IN எடுத்தோம். கரெக்டாக? அதே போல் இந்த இடத்துல நீங்கள் IN ஈக்குவல் டு integral sin power nx dx அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. ஓகே. இப்போது நம்ம டேனுக்கு பார்த்தீங்கன்னா N-2 and N அப்படின்னு சொல்லி இட்ஸ் 2 இல்லை 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சிங்க. கரெக்டாக? ஆனால் இந்த சைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம N-1 and 1 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்றத நீங்கள் அடுத்தடுத்த வரக்கூடிய ஸ்டெப்பில் பார்ப்பீங்க. அண்ட் இதே போல் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனுக்கு காசுக்கும் நீங்கள் N-1 and 1 அதாவது 1 வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா எடுப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் அதே போல் வந்து நீங்கள் காசுக்கு டேனுக்கும் இல்லை வந்து காட் இருக்கு இல்லையா? ஸோ காட் சம் அந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் N-2 and 2 அப்படின்னு தான் எடுப்பீங்க. ஓகேங்களா? 2ல் எடுப்பீங்க. அண்ட் சைனுக்கு காசுக்கு வந்து மோஸ்ட்டாக நீங்கள் 1 வச்சு தான் எடுப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் அண்ட் ஹிண்ட். ஓகே. இப்போது நம்ம சம்குள்ளே வரலாம். நான் சொன்ன மாதிரி இந்த N அப்படின்றத N-1 and 1ன்னு எடுப்பீங்க. இதை நீங்கள் பிரிக்கும் போது அதே போல் நீங்கள் சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கணும். ஓகே. ஸோ சைன் இருக்குது பேஸ் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பவரை வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்டெக்ரல் சைனு அண்ட் பவரில் வந்து பார்த்திங்கன்னா N-1ன்னு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா அது 1. ஸோ தட் இஸ் +1. அப்போ நீங்கள் இதை இந்த எக்ஸ் இருக்குது அண்ட் இந்த dx இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்டெக்ரல் சைன் பவர் இந்த -1 +1 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பவர் n இருக்கும். அண்ட் இந்த இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய dx. இதை வந்து பார்க்க உங்களுக்கு கரெக்டாக என்னவாக இருக்குன்னா கொஷினில் இருக்க மாதிரியே இருக்குது. ஓகேவா? அப்போது நீங்கள் பிரிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் நீங்கள் பிரிக்கிறது கரெக்டாக அப்படின்றதையும் ஒரு தடவை என்ன பண்ணணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இருக்குது அண்ட் சைன் பவர் N-1 அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டாக? இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லை என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல இருக்குது இல்லையா? இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் UdV ஈக்குவல் டு UV மைனஸ் இன்டெக்ரல் VdU. ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் நிறைய போட்டிருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் ரிடக்ஷனில் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய U என்னவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் தென் V என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். U அண்ட் dV வேல்யூஸை கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இதை நம்ம எடுக்கலாமா இல்லை இதே நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தட் இஸ் I லேட்
ஓகேங்களா. ஐ லேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எது எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இதை தான் இந்த ஐ குறிக்கும். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த எல் அப்படின்றது உங்களுக்கு லாக் ஃபங்க்ஷன்ஸை குறிக்கும். ஓகேங்களா. லாக் வச்சு என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது வந்து லாகை குறிக்கும். அண்ட் இது ஏ அப்படின்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸாக குறிக்குது. அந்த நெக்ஸ்ட் டி அப்படின்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ், சைனு காசு டேனுன்னு இருக்குது இல்லையா, அதுதான் இந்த டி குறிக்குது. அண்ட் இ அப்படின்றது எக்ஸ்போனென்ஷியல், இ வச்சு வரக்கூடிய சம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த இ குறிக்குது. ஓகேங்களா. ஸோ நான் இதை ஏன் உங்களுக்கு இப்போது சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆர்டர் படி தான் நீங்கள் யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஐலேட் படி அப்படின்றது தான் நீங்கள் யூவை கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம இந்த ஐலேட் படி நம்ம ஃபஸ்ட்டுக்கு நமக்கு ஐ இருக்குது. ஐ நம்மளுடைய கொஷினில் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஐ இருக்குது. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் n-1ன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய இன்வெர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை தான் நம்ம யூவாக எடுத்துக்கிறோம். ஓகே. இங்கே பாருங்கள், நான் இதை தான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூவாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ புரியுதா நம்ம ஏன் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ எடுத்துகிட்டு இப்போ நம்ம டியூ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைன் பவர் என் தானே. சைன் பவர் என் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், n இன்ட்டு சைன் பவர் n-1 dx அப்படின்னு தானே நம்ம கொண்டு வரணும். கரெக்டாக. அப்போது இந்த n-1 அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடி கொண்டு வர போகிறேன். முன்னாடி கொண்டு வந்தோன்னா n-1 இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் -1ன்னு சொல்லி ஆட் பண்ணுவோமா. அப்போது இங்கே ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ உங்களுக்கு n-2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட் இப்போது இது சைன் அப்படின்றது இந்த டிஎக்ஸோட டைரக்ட் கிடையாது. கரெக்டாக. அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ளாரையும் வந்து நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போது நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், cos x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே. ஸோ cos x அண்ட் இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகேங்களா. அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கரெக்டான மெத்தடில் எழுதியிருக்கோம். தட் இஸ் n-1 சொல்லி எழுதியிருக்கோம். அண்ட் cos x முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ரிமைனிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படி தான் எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு பேலன்ஸ் வந்து v. இந்த இடத்துல டிவி இருக்குது இல்லையா, அந்த டிவியை நம்ம எதை அசைன் பண்ணிக்கலாம், ரிமைனிங் எல்லாமே யூ முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு டிவின்னு சொல்லியிருக்கும். கரெக்டாக. அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல எழுதியிருக்கேன். டிவி = sin x dx அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். இந்த யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், இங்கே வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, எது எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ v = sin x உடைய இன்டகிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -cos x. கரெக்டாக. ஸோ அதுதான் நீங்கள் எழுதிருக்கீங்க. இன்டகிரல் பண்ணும்போது இந்த டி போயிட்டு நமக்கு இங்கே வின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ வச்சு நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகே. இப்போது அக்கார்டிங் டு த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த மாதிரி IN = இந்த வேல்யூன்னு எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஒரு தடவை ஃபார் அ ரெஃபரன்ஸ்க்காக நமக்கு. ஓகே. ஸோ இப்போது எழுதுனதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூ இருக்குது. கரெக்டாக. அப்புறமா v இருக்குது. யூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, sin பவர் n-1 dxன்னு சொல்லி அந்த வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ நம்ம எழுதணும். -cos xன்னு இருக்குது. கரெக்டாக. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது ஃபார்முலாவில், இன்டெக்ரல் v du அப்படின்னு இருக்குது. கரெக்டாக. இன்டெக்ரல் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ வியோட வேல்யூவையும் டியூவோட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகே. அண்ட் வியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது இல்லையா, இது இங்கே நம்ம பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் அப்படியே தான் எழுதியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டியூவோட வேல்யூ இங்கே இருக்குது. கரெக்டாக. இந்த வேல்யூ தான் நமக்கு டியூ. இதை தான் நம்ம அடுத்ததாக சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அண்ட் அதையுமே நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மைனஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அண்ட் sin x × cos என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதை அப்படியே தான் எழுதிக்கிறோம். cos sin பவர் n-1 x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸை நான் என்ன பண்ண போகிறேன், வெளியில் கொண்டு வர போகிறேன். வெளியில் கொண்டு வந்தேன்னா மைனஸ் எனக்கு என்னவாக இருக்குன்னா ப்ளஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு இன்டெக்ரல் உள்ள காஸ், அதாவது இன்டெக்ரல் உள்ளார நமக்கு
டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு dx தானே. அப்போ எக்ஸ் வச்சு என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் நமக்கு உள்ளே இருந்தால் போதும். எக்ஸ் இல்லாத டேர்ம்லாம் நம்ம என்ன பண்ணணும், வெளியில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு எக்ஸ் வச்சுருக்கு, இது கொண்டு வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் எல்லாமே என்னவா இருக்குது, எக்ஸ் வச்சுருக்கு கரெக்டாக. ஸோ எக்ஸே இல்லாத டேர்ம் என்னன்னா இதுதான். அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், வெளியில் கொண்டு வந்துடலாம் கரெக்டாக. அப்போது அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டெப்பில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அண்ட் தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இன்டெக்ரல் உள்ளார வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாருங்கள். இது வரைக்கும் இது எல்லாமே அப்படியே தான் சேமாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணல. இப்போது இது உள்ளே மட்டும் பாருங்களேன். இந்த இடத்துல காசு ஸ்கொயர்னு இருக்குது கரெக்டாக. இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா தெரியணும். தட் இஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு தெரியும் கரெக்டாக. இப்போ நான் இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தான் எனக்கு தேவை அப்படின்னா நான் மற்றதெல்லாம் இந்த சைட் கொண்டு போயிடணும் கரெக்டாக. ஏன்னா நான் காஸ் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல தான் நான் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். அப்போது இந்த ஐடென்டிட்டி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. அப்போது நீங்கள் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ தான் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறீங்க, ரைட். ஸோ நான் அதை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்படியே தான் வரும். நம்ம இதெல்லாம் எதுவுமே கை வைக்கல, அப்படியே தான் கொண்டு வரோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். போல் இந்த ஸ்டெப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் வருது. ஓகேங்களா, இது வரைக்குமே என்ன பண்ணிகிட்ருக்கு, அப்படியே தான் ஆர்டராக வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே 2 வேல்யூவாக இருக்குல்ல, நம்ம சிங்கிளாக கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூஸை நான் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொண்டு வர போகிறேன். நம்ம அந்த 1ஓட பண்ணும்போது எனிதிங் இன்ட்டு 1 நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதே தானே கிடைக்கும். ஸோ அதே தான் நம்ம இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் தென் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது சைன் பவர் n - 2x இன்ட்டு சைன் பவர் 2x. அப்போது பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் சேமாக இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே n - 2 இருக்குது, இங்கே வந்து +2 இருக்குது. அப்போ இந்த -2வும் இந்த +2வும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, அப்போது n மட்டும்தானே இருக்கும். அந்த n தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் தென் நீங்கள் உள்ளே கொண்டு வந்த கையோட நம்ம ஸ்டெப்பை ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த இன்டெக்ரல்லையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த dxையும் தனித்தனியாக அப்படி பிரிச்சுக்கிறோம். இந்த மைனஸ் டேர்ம் வந்து நடுவில் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வரைக்கும் அதே போல் சேமாக தான் வரும். ஓகே, இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணல. அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்ம போன சம்மில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாமா. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா in ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு எடுத்தோம் கரெக்டாக. இன்டெக்ரல் சைன் பவர் n x dxன்னு சொல்லி எடுத்தோம். ஏன் இந்த இடத்துல n இருந்திருக்கு அப்படின்னா பவரில் n இருக்குது. நான் சொன்ன மாதிரி பவரில் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் கொஷின் வந்து நமக்கு சேமாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ செக் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு கரெக்டாக. நம்ம இங்கே எடுத்ததுலேயும் வந்து என்ன இருக்குது, இன்டெக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அப்போ கொஷினில் எந்த பிரச்சனையும் இல்லை, பவர் என்ன வேணாலும் இருக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே போல் இன்டெக்ரல் சைன் எக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஐ வச்சு எழுதிக்கலாமா, தாராளமாக எழுதிக்கலாம். ஐ போட்டுட்டு பவரில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து பக்கத்தில் எழுதிக்குங்க. ஐ பக்கத்தில் இங்கே n-2ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ போட்டுட்டு n-2ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் அதே போல் இந்த இடத்துல n இருக்குது. ஸோ ஐ போட்டு nன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மல்டிப்ளையில் இருக்குது இல்லையா இந்த டேர்முக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், உள்ளே கொண்டு போய் எழுதிக்கிறேன். நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப் வந்து கிடைக்கும். தட் இஸ் n-1 இன்ட்டு i n-2 அண்ட் மைனஸ் அப்படியே இருக்குது. அண்ட் இந்த டேர்ம் உள்ளே வரும்போது n-1 in அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் எல்லாமே எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. இதில் நீங்கள் எதுவுமே பண்ணல. ஓகே, அண்ட் இப்போது இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு in அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு in இருக்குது. அதாவது ஐயனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், அது வந்து கவலை கிடையாது. அண்ட் ஆனால் நமக்கு இங்கே in இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு in இருக்குது கரெக்டாக. இப்போ நான் in இந்த சைடு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஐயனை காமனாக எடுத்து மற்ற வேல்யூ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா. அப்போது நம்ம இந்த ஐயனை வந்து நான் இந்த சைட் கொண்டு வரேன். ஓகே,
அப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் இந்த வேல்யூ எல்லாமே அப்படியே தான் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணல. ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐஎனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஐஎன் வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் என்னவாக இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். எதுவும் இல்லை அப்படின்னா அது 1. அண்ட் இந்த இடத்துல நான் ஐஎன் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே n-1 சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இங்கே 1 இருக்குது, இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, n-1ன்னு சொல்லி இருக்குது பேலன்ஸ். கரெக்டாக அதை தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே அப்படியே தான் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, இது ஆல்ரெடி ஓவர். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த -1 அண்ட் +1 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், இந்த n மட்டும் தானே இருக்கும். அதை தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். IN நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல n மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த எண்ணை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து அப்படியே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் -cos x sin power n-1 x plus n-1 in-2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா, இந்த எண்ணை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருப்பியும் இந்த சைடு நான் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, திருப்பியும் இந்த சைடு கொண்டு வரும்போது என்னவாகும்னா இங்கே மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய n ஈக்குவல் இந்த பக்கம் வந்ததுன்னா அது என்னவாகும், டிவைடில் வந்துடும். கரெக்டாக அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். தட் இஸ் in is equal to -cos x sin power n-1 x டிவைடட் பை இந்த என்னோட வேல்யூ நமக்கு இங்கே வருது. ஓகேங்களா, கீழே கொண்டு வந்துட்டோம், அப்போ டிவைடில் வரும். அண்ட் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய n-1 அப்படியே இருக்குது. கீழே நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம n சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே இந்த பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஓகேங்களா, in-2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டர்வல் 0 to π/2 sin x dxன்னு சொல்லி. அண்ட் இப்போ இந்த sin x ஓட இன்டெகிரேஷன் ஆஃப் sin x -cos x நம்ம பார்த்தோம். அண்ட் அதை அப்ளை பண்ணிவிட்டு இன்டெகிரல் வேல்யூ நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். cos π/2 ஓட வேல்யூ 0 அண்ட் தென் cos 0 ஓட வேல்யூ 1. அப்போது -0 + 1 அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.